தேமுதிகவிற்காக கூட்டணி கதவுகள் திறந்தே இருப்பதாக அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். அரசு பள்ளிகளில் காலை உணவு வழங்கும் திட்டத்தை சென்னை திருவான்மையூரில் உள்ள அரசு பள்ளியில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தொடங்கி வைத்தார். இதில் அமைச்சர் ஜெயக்குமார், சரோஜா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஜெயக்குமார், மாநில சுயாட்சி என்று திமுக எடுக்கும் ஆயுதம் கூர்மையானது அல்ல என்றும் அது அவர்களையே தாக்கும் என தெரிவித்தார். அதிமுக மெகா கூட்டணியால் தினகரன் காணாமல் போய்விட்டதாகவும் அவர் கூறினார். 7 பேர் விடுதலை விவகாரத்தில் ஆளுநரை கட்டாயப்படுத்த முடியாது என்று தெரிவித்த ஜெயக்குமார், தேமுதிக அதிமுக கூட்டணிக்கு வந்தால் மகிழ்ச்சி என்றும் வராவிட்டாலும் கவலை இல்லை என்றும் கூறினார். பொறுத்தவரையிலன்னா கூட்டணியின் கதவு திறந்திருக்கு, அதனால யார் வேண்டுமானாலும் பேசலாம். அந்த வகையில் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது மேபி மே நாட் பி, மேபியா இருந்தால் சந்தோஷம், மே நாட் பியா இருந்தால் டோன்ட் வரி, அவ்வளோதான். மக்களவைத் தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான விருப்ப மனு விநியோகம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தொடங்கியது. மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க பல்வேறு கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன. இந்த நிலையில் திமுக சார்பில் வேட்பாளர்களுக்கான விருப்ப மனு விநியோகம் இன்று தொடங்கியது. காலை முதலே ஏராளமானோர் விருப்ப மனுக்களை வாங்கி சென்றனர். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை மார்ச் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதிக்குள் அண்ணா அறிவாலயத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 25,000 ரூபாய் கட்டணத்துடன் விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேபோல் காலியாக உள்ள 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் போட்டியிடுவோருக்கான விருப்ப மனு விநியோகமும் இன்று தொடங்கியது. பிறகு செவ்வாய் கூட வராமல் போனாலும் போகலாம். ஜனவரிக்கு பிறகு பிப்ரவரி வராமல் மார்ச் வந்தாலும் வரலாம். தைக்கு பிறகு மாசி வராமல் பங்குனி வந்தாலும் வரலாம். வரப்போகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40 இடங்களும் திராவிட முன்னேற்ற கழகம்தான் வரும் என்பது இந்தியாவே ஒப்புக்கொள்கின்ற ஒரு நிகழ்ச்சி. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு டிடிவி தினகரன் கட்சிதான் முதலில் காணாமல் போகும் என அமைச்சர் தங்கமணி விமர்சித்திருக்கிறார். நாமக்கல் மாவட்டம் வள்ளிபுரத்தில் மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளன அலுவலக கட்டிடத்தை அமைச்சர்கள் தங்கமணி, எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோர் திறந்து வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தங்கமணி, தமிழகத்தில் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி எனவும் பாஜக கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷா தாங்களே கூட்டணிக்கு தலைமை என யாரிடமும் கூறவில்லை எனவும் குறிப்பிட்டார். அவர் முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, இந்த நாடாளுமன்ற தேர்தலோட பல கட்சி காணாமல் போயிடணும். முதல் கட்சி காணாமல் போகிற கட்சி அந்த கட்சி தான். 7 பேர் விடுதலை விவகாரத்தில் ஆளுநர் தான் இறுதி முடிவு எடுக்க வேண்டும் என்றும் அதில் தாங்கள் தலையிட முடியாது எனவும் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். வருகிற 1ஆம் தேதி பாரத பிரதமர் மோடி குமரி தகவல்களை எந்தெந்த வளர்ச்சி திட்டங்களை அவங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க? நிறைய திட்டங்கள் எல்லா துறைகளிலும், சாலை போக்குவரத்து துறையாக இருந்தாலும் தான், கப்பல் போக்குவரத்து துறை முதற்கொண்டு எல்லா திட்டங்களிலும் எது முடியுமோ அது அவ்வளோ இனாகிரேட் பண்ணுறது அல்லது ஃபவுண்டேஷன் போடுறது, இது எல்லா விஷயங்களும் நடக்கும். எதுவுமே உறுதியாகவில்லை. கடைசி நேரத்தில் தேர்தல் கூட்டணி என்பது உறுதியாகி உள்ளது. எந்தெந்த தொகுதிகள் தமிழகத்தில் பாஜகவுக்கு கிடைக்க வாய்ப்பு? எங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணின்னு வந்த பிறகு தமிழ்நாட்டில் கூட 39 எங்களுடையது தான். தொடர்ந்து 7 பேர் விடுதலை தொடர்பாக ஆளுநர் தொடர்ந்து காலதாமதப்படுத்திட்டு இருக்காரு. தொடர்ந்து அப்புதாமாலும் அதற்கேற்ற போராட்டங்கள் தொடங்க போவதாக தெரிவித்திருக்காங்க. ஆளுநர் காலதாமதப்படுத்தி நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது ஆளுநருடைய முடிவு, அதில் தலையிடுறதுக்கு எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இந்த விவகாரத்தில் தேசிய கட்சிகள் இரண்டும் ஒரே நிலைப்பாடு எடுக்குது. எப்படிங்க? இந்த விவகாரத்தில் தேசிய கட்சிகள் இரண்டும் ஒரே நிலைப்பாட்டை தான் எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. பாரதிய ஜனதா கட்சியுடைய நிலைப்பாடும் இதில் நாங்கள் சொல்லலை. இது எடுக்க வேண்டிய முடிவு ஆளுநர் எடுக்க வேண்டிய முடிவு, ஆளுநர் முடிவு எடுக்கக்கூடிய அது சார்ந்து நடக்கும். அடுத்த தேர்தலில் பாஜக கூட்டணி அமைச்சிருக்கு. அதன் பிறகு மு.க. ஸ்டாலின் தொடர்ந்து கடுமையான விமர்சனங்களை வச்சுட்டு இருக்காங்க. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அவர் எதிர்கட்சி தலைவர், அவர் அப்படி தான் பண்ண முடியும். அவர் எதிர்கட்சியை நினைக்கல, எதிரி கட்சியாகவே நினைச்சு பண்ணிட்டு இருக்கிறார், அவ்வளோதான். நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ். ஜெயலலிதா மரணம் தொடர்பான விசாரணைக்கு ஆஜராகுமாறு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆறுமுகசாமி ஆணையம் 6வது முறையாக சம்மன் அனுப்பியிருக்கிறது. ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரித்து வரும் ஆறுமுகசாமி தலைமையிலான விசாரணை ஆணையத்தில் ஆஜராகுமாறு துணை முதல்வருக்கு ஏற்கனவே 5 முறை சம்மன் அனுப்பப்பட்டது. எனினும் ஓ பன்னீர்செல்வம் ஆஜராகாத நிலையில் வரும் 28ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகுமாறு ஆறுமுகசாமி ஆணையம் 6வது முறையாக சம்மன் அனுப்பியிருக்கிறது.
இதனிடையே ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்தின் கால அவகாசம் மேலும் 4 மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் இருப்பதாக வந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை ஆணையம் 2017ஆம் ஆண்டு செப்டம்பர் 25ஆம் தேதி அமைக்கப்பட்டது. 3 மாதத்திற்குள் விசாரணை முடித்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசு அரசாணை பிறப்பித்தது. குறிப்பிட்ட காலத்திற்குள் விசாரணையை முடிவடையாத நிலையில் ஆணையத்திற்கான கால அவகாசம் ஏற்கனவே 3 முறை நீட்டிக்கப்பட்டது. ஆனால் விசாரணை முடிவடையாததால் 4 மாத காலம் அவகாசம் கேட்டு ஆணையம் தமிழக அரசுக்கு கடிதம் எழுதியது. இதனையடுத்து ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்தின் கால அவகாசம் மேலும் 4 மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை நரிமேடு பகுதியில் உள்ள அடகு கடையில் 1492 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. மதுரை நரிமேட்டில் கோபிநாத் என்பவருக்கு சொந்தமான அடகு கடையில் கடந்த 18ஆம் தேதி முகமூடி கொள்ளையர்கள் 1492 சவரன் நகைகளை கொள்ளையடித்துள்ளனர். மேலும் 9 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தையும் திருடி சென்றனர். அடகு கடையின் எதிர்புறம் உள்ள தனியார் நிறுவனத்தின் சிசிடிவி கேமராக்களை கொள்ளையர்கள் சேதப்படுத்தும் காட்சியும் அடகு கடைக்கு அவர்கள் வந்து சென்ற காட்சியும் மற்றொரு சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. சிசிடிவி காட்சிகளை கொண்டு தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் கொள்ளையர்கள் வந்ததாக கூறப்படும் மினி வேனின் எண்ணை கொண்டு 4 பேரை பிடித்து போலீசார் விசாரித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் துணை நடிகை சந்தியா கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற உத்தரவிடக் கோரி அவரது குடும்பத்தினர் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். சந்தியாவை கொடூரமாக வெட்டி கொலை செய்த அவரது கணவர் பாலகிருஷ்ணன் உடல் பாகங்களை குப்பை தொட்டிகளில் வீசினார். தலை உள்ளிட்ட உறுப்புகள் கிடைக்காத நிலையில் இவ்வழக்கு குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து சந்தியாவின் பெற்றோர் மனு அளித்தனர். உடல் உறுப்புகளை விற்கும் கும்பலுடன் பாலகிருஷ்ணனுக்கு தொடர்பு இருக்கலாம் எனவும் வழக்கை சிபிஐக்கு மாற்றி உரிய விசாரணை நடத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மனுவில் கேட்டுக் கொண்டுள்ளனர். இந்த உண்மைகளெல்லாம் இன்னும் சிபிஐ வந்து விசாரிச்சாதான் எனக்கு இந்த உண்மைகள் எல்லாம் வெளியில வரும். அதனால எனக்கு வந்து அவரு மொத்த குடும்பத்திலே உள்ளது எனக்கு வந்து பேசி ஒப்படைச்சு என் பிள்ளைய எனக்கு கையில தரணும். உடல் பாகம் கிடைக்காதனால இனி சிபிஐ எனக்கு உடல் பாகம் எனக்கு கண்டுபிடிச்சு இம்பறிக்கை எடுத்து எனக்கு என் கையில என் பிள்ளைய ஒப்படைக்க தாழ்பாடும் கேட்டுள்ளேன். நாடாளுமன்ற தேர்தலுடன் 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடைபெறும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் அரூரில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் அமைந்துள்ள கூட்டணி வெற்றி கூட்டணி என்று தெரிவித்தார். மக்கள் எதிர்பார்க்கும் கட்சிகளும் கூட்டணியில் சேரும் என்று குறிப்பிட்ட அவர் திமுகவை கடுமையாக வசைபாடிய வைகோ எப்படி அந்த கூட்டணியில் சேர்ந்தார் எனவும் கேள்வி எழுப்பினார். பாமகவிற்கு சூடு சொரணை இல்லை என கூறும் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு உள்ளதா எனவும் கடுமையாக விமர்சித்தார். அரசியல் இன்னும் கொஞ்ச நாள்ல அடுத்த மாசம் ஏப்ரல் மாசத்துல நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கின்றன. நாடாளுமன்ற பொது தேர்தல் இந்த அரூர் சட்டமன்ற தொகுதி, பாபிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி, தமிழ்நாட்டில் 21 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலும் அந்த நாடாளுமன்ற பொது தேர்தலோடு வர இருக்கின்றது. இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு முதல் சந்திக்கின்ற நாடாளுமன்ற பொது தேர்தல் இந்த தேர்தல். இந்த தேர்தலில் உங்களுடைய மகத்தான ஆதரவை அம்மாவுடைய அரசுக்கு வழங்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு வழங்க வேண்டும். வாக்குச்சாவடி முகவர்கள் நினைத்தால் எதிர்த்து போட்டியிடுபவர்களை டெபாசிட் இழக்க செய்யலாம் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அவர் திமுக நடத்தும் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தை பார்த்து ஆளுங்கட்சியினருக்கு ஆத்திரம் வந்துள்ளதாக குறிப்பிட்டார். தேர்தலின் போது வாக்குச்சாவடி முகவர்கள் ஒவ்வொருவரும் 20 பேர் அழைத்து வந்தால் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றுவிடலாம் என தெரிவித்த மு க ஸ்டாலின் இதன் மூலம் எதிர்த்து போட்டியிட்டவர்கள் டெபாசிட் இழந்து விடுவார்கள் என்றும் குறிப்பிட்டார். நாம் பெறுகிற வெற்றி, நமக்கு வந்து சேருகிற பெருமை, நமக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு அத்தனை யாரால் வந்து சேருகிறது? நாங்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த பொறுப்பில் விட கௌரவமாக மக்களால் மதிக்கப்படக்கூடிய நிலையிலே இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம்னா ஏதோ எங்களுடைய தனிப்பட்ட உழைப்பு மட்டுமல்ல, இந்த இயக்கத்தினுடைய அடித்தளமாக இருக்கக்கூடிய உங்களுடைய உழைப்பு தான் என்பதை நாங்கள் மறந்துட மாட்டோம்.
முன்னதாக தூத்துக்குடி மாவட்டம் வேம்பாரில் ஊராட்சி சபை கூட்டத்தில் பங்கேற்று பேசிய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பொதுமக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற உள்ளாட்சி நிதி வேண்டும் எனவும் அதனை மத்திய அரசிடமிருந்து இதுவரை தமிழக அரசு பெறவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். தற்போதைய ஆட்சியில் விவசாயிகள் எத்தனையோ போராட்டங்களை நடத்திய போதும் கண்டுகொள்ளாத நிலையில் தேர்தலுக்காக மத்திய அரசு சார்பில் 6000 ரூபாயும் தமிழக அரசு சார்பில் 2000 ரூபாயும் அறிவித்துள்ளதாக விமர்சித்தார். திடீர்னு இதே பிரதமர் மோடி என்ன செஞ்சார், ஒரு நாள் நைட்டு 12 மணிக்கு திடீர்னு யாருக்குமே சொல்லலை 500 ரூபா நோட்டு செல்லாது, 1000 ரூபா நோட்டு செல்லாது அப்படின்னு ஒரு திடீர்னு ஒரு உத்தரவு. அதனால் என்ன ஆச்சு, நாமெல்லாம் பல கஷ்டங்கள் அனுபவித்தோம். நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க ஏழை எளிய குடும்பத்தில் இருக்க நடுத்தருவுக்கு வந்தாங்க. அப்படி ஒரு கொடுமை நடந்துச்சு. ஆக அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த 500 ரூபா 1000 ரூபா அவங்க பிடிங்கிக்கிட்டு ஆக அந்த பணத்தை தான் இப்போ 2000 கொடுக்க போகிறேன்னு ஒரு ட்ராமா நடத்திட்டு இருக்கிறாங்க. லஞ்சம் வாங்குவோரை தூக்கிலிட வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். மின்வாரிய உதவி பொறியாளர் பணி நியமனம் தொடர்பாக மதுரையைச் சேர்ந்த பரணி பாரதி என்பவர் தொடர்ந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. இதனை விசாரித்த நீதிபதிகள் கிருபாகரன் மற்றும் சுந்தர் தலைமையிலான அமர்வு லஞ்சம் வாங்குவோரை தூக்கில் போட வேண்டும் என்றும் அவர்களது சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்றும் கூறினர். மேலும் லஞ்சம் வாங்குவோர் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். கடுமையான தண்டனை வழங்கினால் மட்டுமே குற்றங்கள் குறையும் என குறிப்பிட்ட நீதிபதிகள் இதன் மூலமாகத்தான் லஞ்சம் வாங்குவது இயல்பானது என்ற மனநிலையை மாற்ற முடியும் எனவும் தெரிவித்தனர். மேலும் மின்வாரிய உதவி பொறியாளர் பணி நியமன விவகாரத்தில் தற்போதைய நிலையே தொடர வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை மார்ச் 1ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று குறைந்துள்ளது. அதன்படி ஒரு சவரன் தங்கம் 104 ரூபாய் குறைந்து 25,496 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கம் இன்று 13 ரூபாய் குறைந்து 3,187 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதே போன்று 24 கேரட் தங்கம் ஒரு சவரன் 26,672 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கம் 13 ரூபாய் குறைந்து 3,334 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராம் ஒன்றுக்கு 43 ரூபாய் 70 காசுகளுக்கு விற்பனையாகிறது. 1 கிலோ வெள்ளி 43,700 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.